வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒபிட்டோ உச்சிஹாவோட இமோஷனல் ஸ்டோரி. நருட்டோ சீரீஸ்ல ரொம்ப துயரம் நிறைந்த கேரக்டர்னா ஒபிட்டோ உச்சிஹா தான். ஒபிட்டோ மற்றும் ரின் நோஹாரா இந்த 3 பேரும் டீம் மினாட்டோல இருந்தாங்க. கக்காஷி ரொம்ப டேலண்டட் நிஞ்சா, ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவான். ரின் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் கேர்ள். ரின் தான் ஒபிட்டோக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவளோட சிரிப்பு பார்த்தாலே ஒபிட்டோக்கு மோட்டிவேஷன் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா ஒபிட்டோ ஹார்ட்ல ரின்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கிரியேட் ஆகுது. ஆனா ஒரு நாள் நடந்த ஒரு மிஷன் ஒபிட்டோவோட லைஃபை கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. எனிமி அட்டாக் நடக்கும்போது பெரிய ஃபைட் நடந்தது. அந்த ஃபைட்ல ஒரு பெரிய பாறை சரிவாயிடுச்சு. கக்காஷி டேஞ்சர்ல இருந்த மோமெண்ட்ல ஒபிட்டோ அவனை சேவ் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா அந்த பாறை ஒபிட்டோ மேல விழுந்துடுது. ஒபிட்டோ பாறைக்கு கீழே சிக்கி கொண்டான். அந்த சிச்சுவேஷன்ல ஆனா ரியாலிட்டியில ஒபிட்டோ சாகல. அவனை காப்பாத்தினது மதாரா உச்சிஹா. மதாரா உச்சிஹா உச்சிஹா கிளான் ஹிஸ்டரியில ரொம்ப பவர்ஃபுல் நிஞ்சா. அவரோட ட்ரீம் என்னன்னா இன்ஃபைனைட் சுகுயோமி. இந்த ஜுட்சு மூலமா ஒரு ட்ரீம் வேர்ல்ட் கிரியேட் பண்ண முடியும்னு மதாரா நம்பினார். மதாரா ஸ்லோவா ஒபிட்டோ மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். வேர்ல்ட் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நீ நினைக்கிறபடி ஒண்ணுமே சுலபமா நடக்காத விட்டோ. இந்த உலகத்துல நீ வாழதான் உனக்கு புரியும். இந்த உலகத்துல ஒண்ணுதான் கூட நிரந்தரமா இருக்கும். நீ போடுற ஒவ்வொரு வழியும் வேதனையும் கண்ணீரும் தான். ஓவிட்டோ, இந்த உலகத்துல ஒளிகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நிழல்கள் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல வழிகளும் இருக்கும். இந்த உலகத்துல வெற்றி இருந்தா கண்டிப்பா தோல்வியும் இருக்கும். ஜெயிக்கிறவன் இருந்தா தோக்கிறவன் இருப்பான். இந்த உலகத்துல சுயணும் நினைச்ச மக்கள் உலகத்துக்கு சமாதானத்தை தரேன்ட்டு உலகத்துல போரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனால பல இடத்துல பகைகள் தான் உருவாகுது. இந்த மக்களோட பேராசையும் அவங்களுக்குள்ள இருக்கிற பகையை நம்மளால மாற்றவே முடியாது. இந்த உலகத்தையும் அதோட விதியும் நான் மாத்த போறேன். நான் உருவாக்க போற உலகத்துல வெற்றி மட்டும்தான் இருக்கும். சமாதானம் எப்பொழுதுமே இருக்கும். அன்பு எப்பொழுதுமே இருக்கும். இதுதான் என் கனவு. அப்பேற்பட்ட உலகத்தை நான் உருவாக்குவேன். வேர்ல்ட்ல நடக்கிற வலி மற்றும் துன்பம் எல்லாம் ஒபிட்டோக்கு காட்டினார். கொஞ்ச நாள் அப்புறம் ஒபிட்டோ ஸ்டார்ட் பண்ணது 4th கிரேட் நிஞ்சா வார். இந்த வார்ல முழு நிஞ்சா உலகமும் சேர்ந்து ஃபைட் பண்ணது. டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய பேட்டில் நடந்தது. ஆனா ஃபைனல் பேட்டில்ல நருட்டோ உசுமாக்கி ஒபிட்டோ கிட்ட பேசினான். நருட்டோ சொன்ன வார்த்தைகள் தான் ஒபிட்டோ மைண்ட மாத்திடுச்சு. நருட்டோ சொன்ன மெசேஜ் சிம்பிள். வலி இருந்தாலும் நம்பிக்கை இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அந்த மோமெண்ட்ல ஒபிட்டோ தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தான். அவன் தப்பான பாதையில போயிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டான். லாஸ்ட்ல ஒபிட்டோ நருட்டோ டீமுக்கு ஹெல்ப் பண்ணான். வேர்ல்ட சேவ் பண்ண அவன்தான் உயிரை தியாகம் பண்ணான். ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணின ஒரு நிஞ்சா லைஃப் சூழ்நிலைகள்னால வில்லனானான். ஆனா லாஸ்ட்ல திரும்ப ஹீரோவா தான் உயிரை விட்டான். இதுதான் ஒபிட்டோ உச்சிஹாவோட லைஃப் ஸ்டோரி.